சென்னையில இருக்கிற சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டின்னா, நீங்க இனிமே சென்னைய சுத்தி டிராவல் பண்ணிக்கலாம். அதுவும் ஃப்ரீயா பஸ்ல டிராவல் பண்ணிக்கலாம் அப்டின்ற அனௌன்ஸ்மென்ட் தான். ஃப்ரீயா டிராவல் பண்ணணும் அப்டின்னா, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்? எதுல அப்ளை பண்ணணும்? என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போணும்? அப்டின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறேன். அது மட்டும் இல்லாம சென்னை மெட்ரோபாலியன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அதாவது எம்டிசி வந்து சீனியர் சிட்டிசனுக்காகவே இந்த பஸ் ஃப்ரீ டிராவல் டோக்கன் அண்ட் ஐடின் கார்ட வந்து வழங்குற அந்த ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எங்க போய் வாங்கணும்? எப்படி அப்ளை பண்ணணும்? என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணி இந்த ஒரு இத வந்து வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். உங்க வீட்ல தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முதல்ல வந்து எம்டிசி தான் வந்து இந்த ஃப்ரீ பஸ் டிராவல் டோக்கனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ எம்டிசி அப்படின்னா என்னன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்றது ஷார்ட் ஃபார்ம் தான் எம்டிசி. ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னா இப்போ சென்னையா இருக்கட்டும், சென்னையை சுற்றி உள்ள சிட்டிஸா இருக்கட்டும், ஸோ சின்ன சின்ன பகுதிகள் இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் சிட்டி பஸ் சர்வீஸை இயக்குற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த எம்டிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் ஒர்க்கு. ஸோ இதில் வந்து டெய்லி லேக்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வந்து இந்த ஒரு பஸ் சர்வீஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சீனியர் சிட்டிசனுக்கு ஃப்ரீ ட்ராவல் ஃபெசிலிட்டியை தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வெல்ஃபேர் இனிஷியேட்டிவை வந்து எம்டிசி வந்து இப்போ வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக ஒர்க் தான் இப்போ செயல்படுத்திட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்கீமை பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எம்டிசி ரிலீஸ் பண்ண நோட்டீஸின் படி இந்த 2026 ஜூன் 21 இருந்து ஜூலை 31 வரையும் இந்த டோக்கன் அண்ட் ஐடி கார்டு கொடுக்க போறாங்க. ஸோ 2026 ஜூலை வரையும், ஸோ அடுத்த மாதம் ஜூலை 31 வரையும் இந்த ஒரு ஃப்ரீ பஸ் டிராவல் டோக்கனை வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இதுக்காகவே ஸ்பெஷல் கேம்ப் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த டோக்கனை வந்து ஜூலை 2026 இருந்து டிசம்பர் 2026 வரையும் இந்த டோக்கனுக்கு வந்து வேலிடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏற்கனவே நீங்க டோக்கன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை போய் ரெனிவல் பண்ணிக்கோங்க. நியூ பெனிஃபிஷியரா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து முக்கியமா யாருக்குன்னு கேட்டோம் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னை அந்த டிஸ்ட்ரிக்ட்லயா இருக்கட்டும், சென்னையை சுற்றி இருக்கிற சிட்டிஸாக இருக்கட்டும், ஸோ இங்கே வந்து இருக்கிற சீனியர் சிட்டிசனுக்கு தான் இந்த ஸ்கீமில் வந்து பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் விசிட்டாக இருக்கட்டும், பேங்க் ஒர்க்காக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆஃபீஸ் விசிட்டாக இருக்கட்டும், இல்லை டெய்லி ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த ஒரு ரீசன்னாலையும் அவங்க அடிக்கடி வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா மந்த்லி ட்ராவல் எக்ஸ்பென்ஸை குறைக்கிற இந்த ஃப்ரீ ட்ராவல் ஃபெசிலிட்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க பஸ் டிப்போட்ட போய் நீங்கள் போய் கேட்கணும். அங்கே வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா எம்டிசியோடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டீஸில் இந்த QR கோடும் வந்து இருக்கும். ஸோ அதை ஸ்கேன் செஞ்சீங்க அப்படின்னாலும் இந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து அந்த QR வந்து ஸ்கேன் பண்ணாலே வந்து எல்லாமே இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி ரெக்யூட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஸோ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டோக்கன் இல்லை அப்படின்னா ஐடி கார்டு கொடுப்பாங்க. ஸோ இதோட என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ரெசிடென்சி ப்ரூஃப்காக உங்களுடைய ஃபேமிலி கார்டு இல்லாட்டி ரேஷன் கார்டு தேவைப்படும். ரெண்டாவது ஏஜ் ப்ரூஃப்காக ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இல்லை டிரைவிங் லைசன்ஸ், இல்லை எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி இதுக்காக ஏஜ் ப்ரூஃப்காக இந்த சர்டிஃபிகேட்ல ஏதாவது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோஸ் 2 வேணும். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூன் 21 ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜூன் 21 ஜூலை 31 2026 அதாவது அடுத்த மாதம் ஜூலை 31 வரையும் இந்த டோக்கன் வந்து கொடுப்பாங்க. இதோட வேலிடிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஜூலை மாதத்திலிருந்து டிசம்பர் லாஸ்ட் 31 வரையும் இந்த ஒரு டோக்கனை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதுக்காகவே ஸ்பெஷல் டிரைவ் டெய்லி மார்னிங் 8 o'clock இருந்து ஈவினிங் 7:30 வரையும் வந்து இந்த ஒரு கேம்ப் நடைபெறுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒர்க்கிங் டே மட்டும் இல்லாம இது வந்து ஒரு லாங் டேர்மா சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா சர்வீஸையுமே வந்து எக்ஸ்ட்ரா டைம்லாம் வச்சு வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன் போய் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து கேம்ப் போடுறாங்க அப்படின்னா, சென்னை முழுவதுமாவே சென்னை சிட்டி ஃபுல்லாவே வந்து 39 சென்டர்ஸ் வந்து இந்த சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடையார், திருவான்மியூர், டி நகர், சைதாப்பேட், கோயம்பேடு, அண்ணா நகர், வடபழனி, அம்பத்தூர், ஆவடி, தாம்பரம்,
குரோம்பேட்டு, பல்லாவரம், பூந்தமல்லி, ஸோ பெரம்பூர். ஸோ இந்த மாதிரியான முக்கிய லொகேஷன்ல நீங்க போய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு வீட்டுக்கு நியர்பைல என்ன மாதிரியான சென்டர் இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு போய் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எவ்ளோ பெனிஃபிட் அப்படின்னு, எந்த அளவு முக்கியமான பெனிஃபிட் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங் கன்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல சீனியர் சிட்டிசனுக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியும், ஸோ ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆஃபீஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்க்குலாம் வந்து அடிக்கடி வந்து செல்லக்கூடிய அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இந்த ஃப்ரீ பஸ் டிராவல் ஃபெசிலிட்டின்றது உண்மையிலேயே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஸோ இது கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீமாவும் வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கு முக்கியமாவே திரும்பவும் ரிமைண்ட் பண்றேன், இந்த ஸ்பெஷல் கேம்ப் ஜூன் 21 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஜூலை 31 வரையும் இந்த கேம்ப் வந்து போடுறாங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வரை வெயிட் பண்ணாம உடனே நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஐடி கார்டோ இல்ல அந்த டோக்கனோ இருந்துச்சு அப்படின்னா ரெனிவல் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ பெனிஃபிஷியரியா இருந்தா இந்த டேட்குள்ள இந்த நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு உடனே போய் அப்ளை பண்ணிக்கோங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.